கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பரவலூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்து 60,000 நெல் மூட்டைகள் சேதமடைந்திருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்கள். பாலவேல் விருத்தாச்சலம் அருகே 60,000 நெல் மூட்டைகள் நேரடி கொள்முதல் நிலையத்தில் நனைந்து சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் கண்ணீர் மல்க மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதியில் பிரதானமாக விவசாயமே தொழிலாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் 337 நேரடி கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளுக்காக மாவட்ட நிர்வாக சார்பில் அறிவிக்கப்பட்டு இயங்கி வருகிறது. இந்த நிலையில் விருத்தாச்சலம் அடுத்த ராயப்பர் ஆலயம் பரவலூர் கிராமத்தில் அருகே இருக்கக்கூடிய நேரடி கொள்முதல் நிலையத்தில் மட்டும் சுமார் 60,000 நெல் மூட்டைகள் சுமார் ஒரு மாதத்துக்கு மேலாக காத்திருப்பு நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பரவலூர் மட்டுமன்றி தொரவலூர், மலவாநல்லூர், ராசாபாளையம், தொட்டிக்குப்பம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்லை அந்த பரவலூர் ராயப்பர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தற்காலிக நேரடி கொள்முதலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அண்மை காலமாக கடலூர் மாவட்டத்தில் மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் கனமழை என்பது வெளுத்து வாங்கக்கூடிய நிலையில் நேற்று முன்தினமும் கனமழை என்பது பெய்தது. இந்த நிலையில் 60,000 நெல் மூட்டைகளும் தற்போது மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நேற்றைய தினமே நேரடி கொள்முதல் நிலைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தார்பாய்கள் வசதியில் ஏற்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தார்பாய்கள் மூடப்பட்டிருந்தாலும் காற்றின் வேகத்திற்கு அது அடித்து செல்லப்பட்டதாகவும் தற்போது 60,000 நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்து அது முற்றிலுமாக முளைக்கும் தருவாயில் இருப்பதால் தற்போது அதிகாரிகள் நேரடி கொள்முதல் நிலையத்தை விலைப்பு எடுப்பார்களா என்ற கேள்வியும் அச்சத்திலேயே விவசாயிகள் இருக்கிறார்கள். ஏற்கனவே நனைந்த நெல் மூட்டைகளை குறைந்த அளவிற்கு எடுக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்த நிலையில் நனைந்த நெல்லை எடுப்பார்களா என்ற ஒரு கேள்வியில் தற்போது கண்ணீருடன் விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். மாவட்டம் முழுவதும் 337 நேரடி கொள்முதல் நிலையத்தில் பல இடங்களில் தற்போது அதிக அளவில் இந்த நெல் மூட்டைகளை அதிகாரிகள் குறித்த நேரத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினாலேயே தற்போது மழையில் நனைந்து சேதமாயிருப்பதாக விவசாயிகள் பெருமளவு குற்றச்சாட்டிருக்கிறார்கள். உடனடியாக தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் பாதுகாப்பு அம்சங்களை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பிரேம்.